வணக்கம் அன்பு மாணவர்களே. திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். எக் அவுட், எக், இகேஇ, எக், எக் அவுட். இட் இஸ் அ வேர்ப். ஃப்ரேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃப்ரேசல் வேர்ப் அப்படி கூட அதை சொல்லலாம். இப்போ இந்த எக் அவுட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல நம்ம இதுக்கே எக்குறான், எக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்தும் பத்தாமையுமா இருக்கான், ஸ்கார்சிட்டியில இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம தமிழ்ல அதை எக்கிட்டான், எக்குறான், இப்படி பல்வேறு கான்டெக்ட்ல அதை பயன்படுத்துவோம். பட் இங்க இந்த எக் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கார்சிட்டி, பத்தும் பத்தாமையுமா, ஏதோ கஷ்ட ஜீவனம் அப்படி சொல்றதுக்கு இந்த வேர்பை பயன்படுத்தலாம். He eked out a living by working in a small shop. ஒரு சின்னோண்டு கடையில வேலை பார்த்து தான் அவன் வாழ்க்கைய மெதுவா ஏதோ அப்படி நடத்திக்கிட்டு இருக்கான், மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். வித் ஸ்கார்சிட்டி, பத்தும் பத்தாமையுமா அப்படிங்கிறது தான் இந்த எக் அவுட். அந்த எக் அவுட்னு சொல்றதுலேயே உங்களுக்கு தமிழ்ல அதனுடைய அர்த்தம் உணர்த்தப்படும். இதை தான் தமிழ்ல மாத்தி அவன் எக்கு எக்குன்னு எக்கிட்டான், எக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க.